ஒரு பெரிய ரவுடியோட லைஃபை லாஃப்டர் மாத்திருச்சுன்னு சொன்னா நம்பவா முடியுது? இந்த லாஃப்டர் தெரப்பியை பத்தி எல்லா படங்கள்லயும் எஸ்பெஷலி ரவுடிங்களை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே, உண்மையாவே இந்த லாஃப்டர்ன்ற விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதா? அதனாலதான் குழந்தை தானே, சின்ன பையன் தானே, இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிடுறோம். அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. ஆனா இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஒரு ஆளையே மாத்துற அளவுக்கு, அவங்களோட கேரக்டர் ட்ரெயிட்டையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு ரெட்ரோ படத்துல இருக்கிற வில்லனே மாறும்போது ரியல் லைஃப்ல இருக்கிற வில்லன் ஏன் மாற மாட்டாங்க? டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் எடுத்த படம் இந்த ரெட்ரோ. பாரின்ற கேரக்டர்ல சூர்யா நடிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த படம் ஃபுல்லா எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த மூவியை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அஸ் அ சைக்காலஜிஸ்டா சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ்ல இந்த மூவியை பார்க்கலாமா? சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? என்டர்டைன்மெண்ட் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். படிப்பு, காதல், கல்யாணம், வேலை, லட்சியம், இந்த மாதிரி ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கும் போது என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். என்டர்டைன்மெண்ட்ல பல விதம் இருக்கு. டிராவலிங் போகலாம், கார்டனிங் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, ரெஸ்டாரண்ட்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி பல என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் ஒரு பிக் ஸ்டாரோட மூவி ரிலீஸ் ஆகுறது தான் உண்மையான தரமான என்டர்டைன்மெண்ட்டா நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற ஒரு வைப், அந்த சாங், பீட்ஸ், ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மூவில சொல்லிட்டே போலாம். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதோட ரிவ்யூஸ் கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. சில பேர் ரிவ்யூஸ்லயே இதுதான் படத்தோட ஸ்டோரியா, இதுதான் கான்செப்டா அப்படின்னு சொல்லி படமே பார்க்காம முடிவுக்கு வந்துருவாங்க. இன்னும் சில பேர் அந்த ரிவ்யூஸை கேட்டதுக்கு அப்புறமா தான் போய் படத்தவே பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு வரும். எது எப்படியோ தியேட்டர்ல போய் படம் பார்க்குற ஒரு சுகமே தனி சுகம்தாங்க. இந்த ஒரு க்ரௌட மக்களோட மக்களா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க, ஒரு சீன் வரும்போது விசில் அடிக்கிறது, அந்த தியேட்டரோட இஃபெக்ட், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலையும் ஃபீல் குட் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ற விதமா தான் இருக்கு. ஒரு மன நிம்மதிக்கும் ஒரு மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுக்கும். ஏன்னா ஹீரோ சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கும் போது சில பேருக்கு ஓகே, நம்ம லைஃப்ல நடக்கிறது அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறாங்களே, இதே மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு, அப்ப நம்ம இதுல மாத்திக்கணும், இல்ல நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளோட பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்போம். ஆக்டர் சூர்யா நடிச்ச இந்த ரெட்ரோ படத்துல இருந்து ஒரு 5 சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1, சைல்ட்ஹுட் ட்ராமா. ஸோ இந்த படத்துல பாரின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஆக்டர் சூர்யா அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸை எப்படி ஓவர் கம் பண்றாரு. ஸோ இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ன்றது எல்லாரோட லைஃப்லயுமே நடந்திருக்கும். இங்க லைட்டா ஸ்பிரிச்சுவல் கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லார்டு கிருஷ்ணாவோட பர்த்டே அன்னைக்கு இவரை பிறந்ததுனால ஒரு தெய்வ குழந்தையா பாக்குறதும், அண்ட் இவரை அந்த வில்லன் அடாப்ட் பண்ணிட்டு யாரை அடாப்ட் பண்றாங்களோ இவரை வில்லன் அடாப்ட் பண்ணி அந்த வில்லன் தான் இந்த குழந்தைய வளர்க்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வில்லன் கிட்ட வளர்ற குழந்தை அந்த சின்ன வயசுல இருந்தே அடிதடி, வயலன்ஸ் இதெல்லாம் பார்த்து வளர்ற குழந்தைக்கு ஆழமா பதிகிற ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா, வயலன்ஸ் எடுத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த படத்துக்காக வெட்டு, கொலை, குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாங்க, ரவுடிசமா காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எந்த மாதிரி இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் இல்லாம அடாப்டட் பேரண்ட்ஸ் வளர்த்த குழந்தையா இருந்தாலுமே சரி, இந்த சைல்ட்ஹுட் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதுதான் 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேரக்டரை வளைக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளோட மன நலத்தையும் சேர்ந்துதான் இதை குறிக்குது. ஹாப்பியான சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஒரு நல்ல அடல்ட்ஹுட் வளர்க்கும் அப்படின்றதே நம்ம யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் குழந்தை தானே, சின்ன பையன் தானே, இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிடுறோம். அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. ஆனா இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஒரு ஆளையே மாத்துற அளவுக்கு, அவங்களோட கேரக்டர் ட்ரெயிட்டையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு சின்ன வயசுல ஏற்படுற மன பாதிப்பு உருவாக்குது. நம்பர் 2, லவ். ஸோ இந்த லவ் அப்படிங்கிறது எப்படி ஒரு கெட்டவனையும் நல்லவனா மாத்துது, நல்லவனையும் கெட்டவனா மாத்திடுறது அப்படிங்கிறத நிறைய படங்கள்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க எஸ்பெஷலி ஹீரோ பாரி ஹீரோயினை பார்த்ததுமே லவ்ல விழுறதும், லவ்வுக்காக கெட்ட செயல் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துடுறேன், வயலன்ஸை ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும், அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஃபியூச்சர் லைஃப் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே போராடிட்டு இருக்காரு. இன்னர் ஸ்ட்ரகிள், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்காக எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்றது தான் இந்த லவ் ஸ்டோரி. நம்பர் 3, லாஃப்டர்.
ஸோ இந்த லாஃப்டருக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதுவும் அந்த வில்லன் எப்படி அது லாஃப்டர் யூஸ் பண்ணி அந்த ஹீலிங்கா தெரப்பியா யூஸ் பண்ணி அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ட்விஸ்டே இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்னா இமோஷனல் ரிப்ரெஷன் டு எமோஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசூல் ராஜா MBBS படத்துல பிரகாஷ் ராஜும் ஒரு வில்லன் கேரக்டர்ல இருப்பாரு. ஒரு எக்ஸாக்டா வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா எப்பப்பெல்லாம் அவருக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் சிரிப்பாரு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோவத்தை அந்த டென்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு லாஃப்டர் தெரப்பியை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. லாஃப்டர்ன்றது இங்க ஒரு சிம்பிளான ஹியூமர்ன்ற மாதிரி இருக்காது. இங்கதான் மெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க. படத்தை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அண்ட் 4வது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. லார்டு கிருஷ்ணாவோட பர்த்டே அன்னைக்கு இவரை பிறந்ததுனால ஒரு தெய்வ குழந்தையா பாக்குறதும், அண்ட் இவரை அந்த வில்லன் அடாப்ட் பண்ணிட்டு யாரை அடாப்ட் பண்றாங்களோ, ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குன்னு முழுசாவே அந்த ஸ்பிரிச்சுவலா போயிருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளோட ஃபெய்த்துக்கும் நேர்வழிக்கும் நம்மள நல்ல ஒழுக்கத்தோட வச்சுக்கிறதுக்கும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் இங்க நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்பர் 5, டோட்டலாவே இந்த படத்துல ஆக்ஷன், ஹியூமர், லவ், இமோஷன்ஸ், ஃபைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிளண்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு நம்ம டைரக்டர் கார்த்திக். இந்த படத்தை பார்க்கும்போது சில சீன்ஸ் பழைய படத்துல இருந்து வந்த மாதிரி, சில படங்கள்ல இருக்கிற சீன்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரியும், நம்ம ஆக்டர் சூர்யாவை என்ன மாதிரி ஆங்கிள் பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி ஒரு ஃபயரா டெரரா, ஏன்னா சூர்யானாலே அவரோட 6 பேக் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த 6 பேக் இஷ்யூ பத்தி எல்லாம் கூட இவர் அப்பா ஆக்டர் சிவகுமார் சொல்லியிருப்பாங்க, என் பையன் ஆக்டர் சூர்யா தான் 6 பேக் வச்சிருக்காரு, இந்த மாதிரி எந்த நடிகராவது வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்திருப்பாங்க உமா ரியாஸ் கான் தான். ஸோ ஏன்னா அந்த ரியாஸ் கான் அப்படின்னு சொன்னாலே அவங்க பாடி பில்டர் தான். அவங்களோட பாடி என்னதான் இருந்தாலும் வில்லனா நடிக்கிற கேரக்டருக்கே அவர் ஒரு பாடியை 6 பேக்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆடியோ லான்ச் அப்ப நம்ம இந்த படத்தோட ப்ரொமோஷன் இதெல்லாம் பார்க்கும்போதும், இந்த படத்தை பார்க்கும்போதும், அண்ட் கங்குவா படத்தை பார்த்து அவங்களுக்கும் இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ ஸ்கிரீன்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நான் பேச வரல. இதுல இருக்கிற சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸை பத்தி மட்டும்தான் நான் ரிவ்யூ கொடுக்க வந்தேன். இந்த படமோ எந்த படமோ எப்படி இருந்தாலுமே ஒரு தடவை நீங்க போய் தியேட்டர்ல போய் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சோஷியல் கேதரிங் மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போயிருந்தாலுமே ஒரு நியூ ஃபேஸஸ் கூட மிங்கிள் ஆகி நீங்க படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே பாருங்க. கொஞ்சம் மொக்கையா போரிங்கா அப்படி இப்படி போனாலுமே பாப்கார்ன் சாப்பிட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மூவிஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். இந்த என்டர்டைன்மெண்ட்டா பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்க லைஃபை இம்பாக்ட் பண்ணும்போது தான் உங்களோட டே டு டே லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுது. ரெட்ரோ மூவி பார்த்துட்டீங்களா? உங்களோட கருத்துக்களை, உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மாதிரி ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.